அடுத்தபடியாக நூர் முஹம்மதுடைய மகனார் முஹம்மது இர்ஷாத் ஹதீஸினுடைய விளக்கத்தை சொல்வதற்கு அழைக்கின்றேன். ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் ஹதீஸின் விளக்கத்தை பற்றி பேச முன் வந்துள்ளேன். ஹதீஸ் செயல் இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடமே கேள். அல்லாஹ்விடம் நாடமின்றி யாரும் யாருக்கும் தர இயலாது. அல்லாஹ்விடம் கேட்பதா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். நமக்கு ஏதாவது தேவை என்றால் அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும். ஹதீஸ் அணிகவியல் தூபா அப்துல் அமாலி இந்தல்லாஹி சலாத்து ஃபி அவ்வலி வக்திஹா. அல்லாஹ்வின் செயல்கள் மிக சிறந்தது. தொழுகை அந்த ஆரம்பத்தில் தொழுதாகும். அடியான் தொழில் மூலம் தனது இறைவனை நெருங்கினான். தொழுகை நேரம் வந்துவிட்டால் அதற்கு உடனே தயாராக வேண்டும். தொழுகை நிறைவேற்றுவதில் தாமதப்படுத்தினால் அல்லாஹ் கோபம் அடைகிறான். ஹதீஸ் அணிகவியல் தூபா லிமன் தாப கஸ்புஹு. எவ்வளவு சம்பாத்தியம் அழகாக இருக்குமோ அவருக்கு சுபசகுணம் உண்டாகட்டும். அழகான சம்பாத்தியத்தில் பறக்கதேனும். அழகான முறையில் சம்பாத்தியம் செய்வதும் வணக்கமாகும். அழகான சம்பாத்தியத்தால் இபாதத் செய்யும் பாக்கியம் கிடைக்கும். ஹதீஸ் வாரியல் இதா சஅல்தும் பைத்தன் ஃபஸல்லிமு அலா அஹ்லிஹி. நீங்கள் வீட்டில் நுழையும் போது வீட்டினர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். எங்கு சென்றாலும் முதலில் சலாம் சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் நுழையும் போது சலாம் சொல்லுங்கள். அறிந்து அறியாத எல்லா முஸ்லிம்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். இந்த ஹதீஸ்களின் படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹதீஸுடைய விளக்கத்தை சொன்ன மாணவர்களுக்கு அல்லாஹ் மேலும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. பாரக்கல்லாஹ். அடுத்தபடியாக